டைரக்டர் மிஷ்கின் எடுத்த படங்கள்லயே பிசாசு படம் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த படத்தோட முதல் சீன்ல ஹீரோயின் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறான். அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றான். தன்னை காப்பாத்துங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிற ஹீரோ மேல ஹீரோயினுக்கு லவ் வருது. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஹீரோயின் இறந்து போயிடுறான். ஆனா ஹீரோ மேல இருக்க காதல்னால ஒரு பிசாசா மாறி ஹீரோட வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயினை காப்பாற்ற முடியல அப்படின்னு கஷ்டப்படுற அந்த ஹீரோ மனசு உடஞ்சி சுத்திக்கிட்டு இருப்பான். கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் தெரியும் அந்த ஹீரோயினை இடிச்சு கீழே தள்ளினது ஹீரோ தான் அப்படின்னு. ஆடியன்ஸான நமக்கும் கிளைமேக்ஸ்ல தான் உண்மை தெரியும். ஹீரோயின் இறந்து போன உடனே பைத்தியம் மாதிரி ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்க, ஒரு நாள் ரோட்ல நின்றுட்டு இருக்கும் பொழுது நடந்து போற ஒரு வயசானவரை பைக்ல போற ஒருத்தன் இடிச்சிட்டு நிக்காம போக ஹீரோ ஓடி போய் அந்த பைக்ல போறவனை பிடிச்சு அடிப்பாரு. இந்த சீன்ல ஹீரோ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, அதனாலதான் கையில மாற்றவன் எல்லாம் போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இந்த சீன் வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னா, ஹீரோவோட கேரக்டரை பத்தி ஆடியன்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஹீரோ அடிபட்ட ஒரு பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாற்ற முயற்சி பண்றான். அதே மாதிரி ரோட்ல நடந்து போறவரை இடிச்சுட்டு போகக்கூடிய ஒருத்தனை அடிச்சு தட்டி கேட்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இந்த இமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ தான் ஹீரோயினை தன்னுடைய காரால இடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோ தப்பான ஆள் இல்ல, தெரியாம தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணும். ஒரு நல்ல படத்தை பார்த்து முடிச்ச உடனே அந்த படத்துல இருந்து நம்ம வெளியே வரதில்லை. நம்ம மற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த படத்தை பத்தின காட்சிகளும் அங்க சொல்லப்படுற வசனங்களும் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இசையும் திரும்ப திரும்ப அந்த படத்தோடவே நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓ ஆமால்ல, இந்த சீன் அதுக்காக தான் வச்சிருக்காருல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன ஆச்சரியம் நம்ம மனசுக்குள்ள வரும். நான் சொன்ன அந்த சீனோட கடைசியில பைக்ல தப்பிச்சு ஓட பார்த்த அந்த ஆள் திரும்பி நான் இடிச்ச அந்த பெரியவரை நோக்கி நடந்து போவார். நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஸ்லோ மோஷன்ல அவர் நடந்து போற விதம், தான் பண்ண தப்பு அப்படின்னு உணர்றவங்களால தான் எந்த தண்டனையும் ஏத்துக்க முடியும், எந்த மன்னிப்பையும் சாதாரணமா கேட்க முடியும். மன்னிப்பு கேட்கிற எல்லாருக்குமே அது கிடைக்கிறதும் கிடையாது. திரும்ப ஒரு தடவை பிசாசு படத்தை பாருங்க. மிஷ்கின் அப்படிங்கிற ஒரு உன்னதமான படைப்பாளருடைய முகம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு மறையும்.